நாம் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய முறையில் அறிவதில்லை. அது நிமித்தம் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டிய கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் கடிகை கூற வேண்டிய ஒரு வாழ்க்கையை அநேக சூழ்நிலையில் பாரப்பட்டு அநேக சூழ்நிலை சோர்வுக்கு இடம் கொடுத்து இப்படிப்பட்ட துக்ககரமான வாழ்க்கை. மறந்து விடாதீர்கள், பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு. பழைய ஏற்பாடு நமக்கு தெரியும். மோசே அவர் சீனாய் மலையில் சென்று தேவனை சந்தித்து அவர் 10 கற்பனை கொண்டு வந்தார், பழைய ஏற்பாடு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ புதிய ஏற்பாடு என்பது அவர் பூமியில் பிதாவின் சாயலையை கொண்டு வந்தார், அவர் கற்பனையை கொண்டு வந்தார். மோசே, இவரோ தன் பிதாவின் சாயலையை பூமிக்கு கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. மட்டுமல்ல, முக்கியமான ஒரு காரியம், அந்த பழைய ஏற்பாடு என்பதோ ஒரு மனுஷனுடைய வெளியான வாழ்க்கை. ஆனால் புதிய ஏற்பாடு என்பது ஒரு மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கை, த இன்னர் லைஃப். இது மிக மிக முக்கியம். இன்று கிறிஸ்தவர்கள் அந்த உள்ளான வாழ்க்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்கள் அதே பிரமாணத்தின்படியான ஒரு வெளியரங்கமான வாழ்க்கையிலே சந்தோஷமாயிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வருவது, காணிக்கை கொடுப்பது, சபை காரியங்கள் பங்கெடுப்பது, ஊழியம் செய்வது, இது எல்லாமே வெளியரங்கமான காரியம். ஆனால் இந்த உள்ளான வாழ்க்கை, த இன்னர் லைஃப் என்பதோ மறு மனுஷன் தேவனுக்கு முன் வாழ்கிற வாழ்க்கை. அது தன் வாயின் வார்த்தையில், தன் செயலில், தன் சிந்தையில் எப்பொழுதும் இதோ என் தேவன் என்னை காண்கிறார், அப்படிப்பட்ட பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து பூமியில் கொண்டு வந்த பிறகும் கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தில் பிரமாணத்தின்படியான ஒரு வாழ்க்கையை அதிக பாரப்பட்டு மனுஷர்களுக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மறந்து விடாதீர்கள், இயேசு கிறிஸ்து கால்வரியில் சிலுவையில் ஜீவனை விட்ட பிறகு அவர் அந்த சடலம் எப்பொழுது கல்லறையில் அடக்கப்பட்டதோ அதோடு பழைய ஏற்பாடின்படியான பிரமாண வாழ்க்கையும் அடக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அவர் 3ஆம் நாள் உயர்த்தெழுந்தார். உயர்த்தெழுதோ அப்பொழுதுதான் புதிதும் ஜீவனுமான வாழ்க்கையும் அவரோடு உயர்த்தெழுகிறது. இந்த வாழ்க்கைக்கு வாழும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ வாசித்து பாருங்கள், பழைய ஏற்பாடின்படியான பிரமாணப்படியான வாழ்க்கையோ அது ஒரு நிழல், ஷேடோ, அது ஒரு நாள் மறைந்து போகிற வாழ்க்கை அது. ஆனால் புதிய ஏற்பாடின்படியான வாழ்கிற வாழ்க்கையோ ஒரு நிஜம், த லைஃப். ஆகவே இந்த நாட்களிலும் அநேக கிறிஸ்தவர்கள் அந்த வாழ்க்கையை உதாசீனம் பண்ணி தங்களை விட்டு மறைந்து போகிற அந்த நிழலையே பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் அநேக வித்தியாசங்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. உதாரணமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகட்டும். பழைய ஏற்பாடில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது என்னது? அதே போல புதிய ஏற்பாடின் பரிசுத்த ஆவிக்கும் பழைய ஏற்பாடின் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கும் மிக 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 வித்தியாசம். இதை கூட நாம் அறியாமல் இருப்பது நிமித்தம் நாம் வாழ்கிற வாழ்க்கையோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை அல்ல. நாம் நம்முடைய மூளை அறிவின்படியே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் முதலில் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்குமான வித்தியாசத்தை அறிவது மிக மிக முக்கியம். அதை அறியாமல் கிறிஸ்துவுக்கு முன்னால் புதிதும் ஜீவனுமான இந்த வாழ்க்கையை நம்மால் வாழவே முடியாது. உதாரணமாக 1 சாமுவேல் புத்தகம்
நாம் இங்கே பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரத்தில் சவுலை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக முன்குறித்திருக்கிறார். மிக மனத்தாழ்மையுள்ள மனுஷனாயிருந்தார். அவர் முன்குறித்து ஏற்ற நாளில் சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்பொழுது நடந்த பாரித்தை பாருங்கள். அவர் பரிசுத்த ஆவியினால் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் சாமுவேலின் வழியாக சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணும்போது என்ன நடக்கிறதை பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையில் மீது வார்த்து சவுலின் மீது வார்க்கிறான். அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஓகே, அவனை பாருங்க, அபிஷேகம் பண்ணும்போது நடக்கிற காரியத்தை பாருங்க. பழைய ஏற்பாடில் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்குவார். அவர் சொல்றார், நான் இதோ தைலத்தை குப்பி எடுத்து அவன் மீது ஊற்றுகிறார். அந்த பரிசுத்த ஆவியான் மீது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடன் பரிசுத்த ஆவியோ அவனுக்கு மேலே அவன் மீது இறங்குவார்கிறார். நீ அவர்களுடைய தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். முதலில் சரிவர தெரிந்து கொள்ளுவோம். பழைய ஏற்பாடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதோ ஒரு மனுஷனுக்கு அந்த அபிஷேகம் வருகிற வேளையில் அது அவனுக்கு மேல் தரித்திருக்கிறது. அவனுக்கு மேல் அந்த அபிஷேகம் இறங்கி அவன் தரித்திருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடில் நாம் அதை சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடில் யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம், யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம். இப்பொழுது புதிய ஏற்பாடின்படியான அபிஷேகம் பாருங்கள், வித்தியாசத்தை பாருங்கள். புதிய ஏற்பாடின்படி ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படும் போது என்ன நடக்கிறது? பழைய ஏற்பாடில் பார்த்தோம், ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுகிற வேளையில் ஆவியானவர் அவனுக்கு மேல் அமர்ந்திருக்கிறார். பார்த்தீங்களா, அவனுக்கு மேல் இறங்குவார். ஆனால் புதிய ஏற்பாடின்படி ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுகிற வேளையில் நடக்கிற காரியத்தை பாருங்கள். 16-17 வசனங்கள். இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பார்த்தீங்களா, இங்கே புதிய ஏற்பாடில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது அது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவது. பழைய ஏற்பாடில் ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுகிற வேளையில் ஆவியானவரோ அவனுக்கு மேலே அமர்ந்திருக்கிறார். ஆவியானவர் இறங்கி அவனுக்கு மேல் அமர்ந்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடின்படி ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுகிற வேளையில் ஆவியானவரோ அவனுக்குள்ளே வந்து அவனுக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த வித்தியாசம் இந்த நாள் வரையிலும் அநேக கிறிஸ்தவர்கள் சரிவர அறியாத நிமித்தம் அவர்கள் நினைப்பதெல்லாம், இதோ நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஊழியம் செய்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அநேக காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் நடப்பது என்ன தெரியுமா? அநேகரால் பாவத்தை முற்றிலும் மேற்கொள்ள முடிவதில்லை. மேலே அமர்ந்திருந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வாசம் செய்யும்படி தேவன் அனுப்பினது ஒரே ஒரு காரியத்திற்காக. முற்றிலும் தேவன் அனுப்பினது பாவத்தை மேற்கொள்வதற்காக. அதற்கு பிறகுதான் ஊழியங்கள், மற்ற காரியங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடில் தேவனுக்கு பலி கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டவருக்கு பலியாக அர்ப்பணித்தார்கள். ஆலயத்தில் கொண்டு வந்து அதை பலியாக அர்ப்பணிப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாடின்படி ஆண்டவர் கொடுக்கிற பலி எது? அதை பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாடில் பறவைகளுடையவும் மிருகங்களுடையும் சரீரத்தை ஆண்டவருக்கு பலியாக அர்ப்பணித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு என்று வருகிற வேளையில் ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம்
ஒன்றாவது வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பழைய ஏற்பாடில் பறவைகளுடைய மிருகங்களுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு பலியாக அர்ப்பணித்தார்கள். இங்கே சொல்லப்படுகிறது உங்களது சரீரம், மிருகங்களுடைய சரீரமோ பறவைகளுடைய சரீரம் அல்ல, உங்களது சரீரத்தை ஆண்டவருக்கோ நீங்கள் அவருக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் நினைக்கிறேன் இதை சரிவர புரிந்து கொண்டால், நான் சொல்லுகிறேன், இப்போது நாம் ஆராதனை நேரத்தில் கேட்டோம், ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். தாவீது என்ன சொன்னான் ஆண்டவரை பற்றி? ஆண்டவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆனால் பவுல் என்ன சொன்னார்? அதே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே மிக மிக முக்கியமான ஒரு காரியம், தேவன் நம் அருகில் இருக்கிறார், என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அதை விடவும் மேன்மையான ஒரு நிலைக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு சென்றிருக்கிறது. அதே ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு வாசம் செய்கிறார். ஒவ்வொரு காரியங்களை நாம் அல்ல, அவரே நமக்காக செய்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ளுவோம். இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மேன்மை. அதே போல நாம் பார்க்கிறோம், வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, மோசே வாசத்தலத்தை கட்டின பிறகு ஆண்டவருக்கு மிருகங்களையும் பறவைகளையும் பலியாக அர்ப்பணிக்கிற வேளையில் பரத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சித்தது. சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்கிற வேளையில் மிருகங்களையும் பறவைகளையும் பலியிடுற வேளையில் பரத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்தது. இது பழைய ஏற்பாடில். ஆனால் புதிய ஏற்பாடில் நடந்தது தெரியுங்களா? நமக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் அதை அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். பரத்திலிருந்து பெந்தெக்கோஸ்தே நாளில் வானம் திறக்கப்பட்டு அக்கினி இறங்கி பறவைகளை அல்ல, மிருகங்களை அல்ல, மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேரின் அவர்களுக்கு உள்ளே இருந்த அவர்களுக்கு அந்த அக்கினியோ அவர்களுக்கு உள்ளே வந்து அவர்களுக்குள்ளே இருந்த சகல அசுசிகளையும் பட்சித்தது. பறவைகளை அல்ல, அது மிருகங்களை அல்ல, பட்சித்ததோ அவருடைய இருதயத்தை பட்சித்து அவர்களை சுத்திகரித்து அவர்கள் பரிசுத்த நாவினால் ஆண்டவரை தொழுதார்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்குள்ள மிகப்பெரிய வித்தியாசமே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடோ ஒரு வெளியான வாழ்க்கை, அவுட்டர் லைஃப். பட் புதிய ஏற்பாடு என்று வருகிற வேளையில் இந்த உள்ளான வாழ்க்கை, இதுதான் மேன்மையான வாழ்க்கை. இதுவே ஆண்டவர் விரும்புகிறார். உள்ளான வாழ்க்கை நான் உதாசனம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி எந்த காரியது செய்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் உள்ளான வாழ்க்கை கற்று தருவதற்கு ஆண்டவர் மாம்சத்தில் வந்தார் பூமியில். அதாவது மத்தேயு, நமக்கு தெரியும், மத்தேயு மலை பிரசங்கம் 5, 6, 7 3 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அவர் ஒவ்வொரு வேளையிலும் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு ஒப்பிட்டு இதை பேசுகிறார். முழுக்க முழுக்க உள்ளான வாழ்க்கை. பழைய ஏற்பாடில் நாம் சரீரப்படியாக நாம் எதிர்பார்ப்போடு உறவு கொள்கிற வேளையில் அது விபச்சாரமாகிறது. புதிய ஏற்பாடு எப்படி? நாம் ஒரு பெண்ணை கண்ணினால் பார்த்து இதயத்தில் இச்சிக்கிற வேளையிலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்தீர்களா? ஆகவே அதே போல ஒவ்வொரு காரியமும் பழைய ஏற்பாடில் பார்க்கிறோம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஆனால் புதிய ஏற்பாடில் அப்படி அல்ல. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் போக அழைத்தான், 2 மைல் போ. ஒருவன் உன் அங்கே எடுத்துக்கொண்டால், வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் உன் அங்கே விட்டுக்கூட அவனுக்கு. பழைய ஏற்பாடெல்லாம் பிறரை நாம் நேசித்து சத்துருக்களை வெறுக்க வேண்டும், அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சத்துருக்களை நேசிக்க வேண்டும். சத்துருவை உன்னை சபித்தால் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும்.
இதுதான் புதிய ஏற்பாடு. எல்லாமே மனுஷனை மன்னிப்பதும், சத்ருவை நேசிப்பதும், சத்ருவுக்கு நன்மை செய்வதும், நம்மை சவிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதும் எல்லாம் எங்கிருந்து? இது எல்லாமே நமக்கு உள்ளே இருந்து புறப்பட வேண்டும். இதுதான் இந்த உள்ளான வாழ்க்கையின் மகிமை. இதுதான் புதிய ஏற்பாடு. இந்த மேன்மையான வாழ்க்கை நான் சொல்கிறேன் மெய்யாகவே அநேக சபைகளில் இந்த உள்ளான வாழ்க்கையின் மேன்மையை ஜனங்களுக்கு காண்பிக்காமல் சாத்தான் மறைத்து விட்டான். ஆகவே தான் இன்றும் ஜனங்கள் அநேகர் பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு பாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல நான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் நான் சொன்னேன், உள்ளான வாழ்க்கை புதிய ஏற்பாடின் மேன்மையே இந்த உள்ளான வாழ்க்கை, த இன்னர் லைஃப். அதை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பார்த்தீர்களா? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். தர்மம் செய்வதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 1-2 வசனங்களில் நீ மனுஷர் காணும்படியாக செய்யக்கூடிய தர்மம் அல்ல, நீயோ தர்மம் செய்யும் போது அதை அந்தரங்கத்தை செய்துவிடு. உன் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதமல் செய். அதே போல பாருங்க 4ஆம் வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அதே போல அடுத்த பாருங்கள், ஜெபம் பண்ணுவது 5 முதல் பார்த்தீர்களா? நீ ஜெபம் பண்ணும்போது மனுஷர் காணும்படியாக ஜெபிப்பதல்ல, சந்தை வழிகளில் ஜெபிப்பதல்ல. நீயோ 6ஆம் வசனத்தை பாருங்களா, நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிவிடு. அறைவிடு என்பது உன்னுடைய இருதயம், அதை பூட்டிவிடு. அந்த ஜெபம் உனக்கு உன் தேவனுக்கும் இருக்கட்டும். மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிற ஜெபம் அல்ல. அங்கேயும் ஜெபத்தை விட்டு செல்லும்போது பார்த்தீர்களா? 6ஆவது வசனம், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அதே போல பாருங்க 16 முதல், உபவாசிப்பது எல்லோ ஜனங்கள் காண வேண்டும், மற்றவர்கள் அறிய வேண்டும், அப்படி அல்ல. அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். அங்கேயும் ஆண்டவர் செல்வதோ அதை நீ அந்தரங்கத்தில் செய், ஆகவே ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இந்த உள்ளான வாழ்க்கையின் மேன்மையை கிறிஸ்தவர்கள் அறியாத நிமித்தம் அநேகர் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை வெளியரங்கமாய் செய்து என்னது அதன் நிமித்தம் தேவனுடைய அங்கீகாரத்தை இழந்து வாழ்கிறார்கள். அப்படி நாம் செய்வதெல்லாம் அவருடைய கனத்தை பூமியில் அடைந்தாயிற்று. ஆகவே இந்த நாட்களிலாவது ஆண்டவரே, என்னுடைய தர்மமாகட்டும், என்னுடைய ஜபமாகட்டும், என்னுடைய உபவாசமாகட்டும், ஆண்டவரே மனுஷருக்கு முன்னால் அல்ல, உமக்கு முன் வெளிச்சமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அங்கீகாரத்தை நாம் பெறட்டும். அப்படி நாம் செய்வோம். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். எசேக்கியேல் புத்தகம் பாருங்கள். எசேக்கியேல் புத்தகம் நான் சொல்லுவது முழுவதும் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ஒப்பிட்டு பாருங்கள். எசேக்கியேல் புத்தகம் 47ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம். சாலோமோனால் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயத்தில் பார்த்தீர்களா? எருசலேம் தேவாலயத்தில் 1வது வசனம், அவர் கண்ட ஒரு தரிசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட ஒரு தரிசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நேராக நோக்காயிருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாக பீடத்துக்கு தட்பட்டது. என்னது இது? தண்ணீர்னா என்னது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இந்த தண்ணி பரிசுத்த தலத்திலிருந்து புறப்பட்டு பலிபீடத்துக்கு வருகிறது. ஓகே, இந்த பலிபீடத்துக்கு வந்து 9வது வசனத்தை பார்த்தீர்களா? சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போகிற பரிசுத்த ஆவி போகிற இடமெல்லாம் இருக்கிற ஜனங்கள் ஆரோக்கியமாவார்கள், அவர்கள் பிழைப்பார்கள், அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இது பழைய ஏற்பாடு. ஓகே, இது பழைய ஏற்பாடில் அந்த ஆலயத்தில் இருந்த சாலமோன் கட்டின ஆலயத்தின்
பரிசுத்த தலத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தண்ணீராக ஜீவ ஊற்றாக புறப்படுறதை காண்பிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படியல்ல. பாருங்கள், புதிய ஏற்பாடில் வருவோம். யோவான் 7ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து 37-38 பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். பார்த்தீங்களா? ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பழைய ஏற்பாடு எங்கிருந்து ஜீவ தண்ணீர் ஓடிச்சு? சாலமன் கட்டின கட்டடத்தில் ஆலயத்திலிருந்து ஓடிற்று. இங்கே அதே ஜீவ தண்ணீர் உங்கள் இதயத்திலிருந்து ஓடுகிறது. ஏனெனில் உங்கள் சரீரமே அந்த ஆலயம். கல்லால் கட்டப்பட்டதல்ல, உங்களது சரீரமே அந்த ஆலயம். சரீரம ஆலயத்தின் உள்ளிருந்து ஜீவனதை புறப்படுகிறது. இந்த ஜீவனதை புறப்பட வேளையில் அநேகர் ஆரோக்கியம் அடைகிறார்கள், அநேகர் சுகம் அடைகிறார்கள், அநேகர் பலப்படுகிறார்கள், அநேகர் உற்சாகப்படுகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியை தான் புதிய ஏற்பாடு நீங்கள் தீராத தாகத்தோடு பெற்றுக் கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை ஆங்கிலத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிறது, அவர் கண்ணீரோடு கதறினார். அழுகையாக உரத்த சத்தத்தோடு அழுது கொண்டே சொன்னான், தாகமாயிருக்கிற என்னிடத்தில் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே ஒரே ஒரு காரியம் மறந்து விடாதீர்கள். பரிசுத்த ஆவியின் புதிய ஏற்பாடின்படியான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு இடம் எங்கே இருந்து? இந்த இடத்திலிருந்து அல்ல, இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து. அவர் தாகமுள்ள இவர்களும் அவர்களை அதிகமாய் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நாள் உள்ள ஜீவ நதியாய் புறப்பட்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் சபைகளிலும் பெருத்த காரியங்கள் இது செய்யும். இந்த அபிஷேகத்துக்காக தீராத தாகமாயிருப்போம். அதே போல நாம் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். பழைய ஏற்பாடு என்பது ஒரு வெளியான வாழ்க்கையை நான் மிக மிக தெளிவாக சொன்னேன். இந்த அவுட்டர் லைஃப், அதைத்தான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். மாயக்காராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியால் நிறைந்திருக்கிறது. குருடான பரிசேயனே, போஜன பாத்திரத்தின் வெளிப்பக்கம் சுத்தமாகும்படி அவைகளின் உள்புறத்தை சுத்திகரியுங்க. பார்த்தீங்களா? பாத்திரத்தின் வெளிப்பக்கம் அல்ல. நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்பக்கம் சுத்தமாக இருக்க வேண்டுமா? நீங்கள் உள்பக்கத்தை சுத்திகரியுங்கள். உள்பக்கத்தை சுத்திகரிக்கிற வேளையில் வெளிப்பக்கமோ தானாக சுத்தமாக. எதை காண்பிக்கிறது? நீங்கள் உங்கள் அநேக விதமான சடங்குகளினாலும் நீங்கள் உங்களுடைய ஊழியத்தினாலும் அநேக கிரியையினாலும் உங்களையே வெளிப்படையான சுத்திகரிப்பல்ல, ஒரு உள்ளான சுத்திகரிப்பு. பாவத்தை பற்றிய உணர்வு, பரிசுத்த ஆவியை பற்றிய தாகம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற என் சுயம், ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சுயம் சாக வேண்டும். ஆண்டவரே, இந்த சுயத்துக்கு மரித்து பரிசுத்த ஆவியின் நிறைவு நாள் வாழ்கிற ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை எவ்வளவு கவலமா இந்த தாகம் நமக்குள் அதிகரிக்கிறதோ, அதிகரிக்க பாத்திரத்தின் உள்பக்கம் நமக்கு உள்ளே சுத்தமாய்க்கொண்டே வருகிறது. அதிகமாக என்ன நடக்கும்? நம்முடைய வெளிப்படையான செயல்கள், வார்த்தைகள், சிந்தைகள் எல்லாமே பரிசுத்தமாயிருக்கும். இவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன். இந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறார். தேவன் இவனுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். அதே போல நாம் பழைய ஏற்பாடில் முழுக்க பார்க்கிறோம். ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் சத்துருக்களை எதிர்த்து போராடினார்கள். அதாவது கானான் தேசத்தில் யோசுவாவும் கேலேபும் ஜனங்கள், மற்ற ஜனங்கள் எல்லாம் யாரை எதிர்த்து போராடினார்கள்? அங்கே இருந்த அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், எபூசியர்கள், இப்படிப்பட்ட சத்துருக்களை எதிர்த்து இவர்கள் அங்கே புதருக்குள் மறைந்திருந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக இவர்களை ஆண்டவர்கள் தான் காண்பித்து கொடுத்தார். இவர்களோ ஒவ்வொருவரையும் எடுத்து பட்டை கரிக்கினால் வெட்டி அவர்களை கொன்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு என்னப்படுகிறது? ஒரு நாளும் மனுஷனை எதிர்த்து போராடாதே. நம்முடைய அழைப்போ மனுஷனை எதிர்த்து போராடுவதற்கல்ல.
ஏனெனில் கேளுங்கள், பழைய ஏற்பாடில் சத்துருக்கள் நமக்கு வெளியே இருந்தான். அமலேக்கியன், பெலிஸ்தியன், எபூசியர் இவர்களெல்லாம் சத்துருக்களாக இருந்தார்கள். புதிய ஏற்பாடு நம்முடைய சத்துருக்கள் யாரு? நமக்குள்ளே இருக்கிறவர்கள், நமக்குள்ளே இருக்கிற ராட்சசர்கள். கோபம், எரிச்சல், விக்கிர ஆராதனைகள், பொறுமையின்மை, அன்பின்மை, கசப்பு, பகை, இப்படிப்பட்ட ராட்சசர்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுவதெல்லாம், நீ எப்பொழுது மனுஷனை எதிர்த்து போராடாதே, உனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய், அவனை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பகைவர்களை எதிர்த்து, ராட்சசத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டே இரு. அதற்காகத்தான் ஆண்டவர் தந்திருப்பதோ அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு உள்ளே தந்திருக்கிறார். தேவனே நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே தாகம் இருந்தால் போராடுவது நாம் அல்ல, நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவரே அந்த சத்துருவை எதிர்த்து போராடுகிறார். ஒரு காலம் வரும்போது இன்று நாம் அடிமையாயிருக்கிற கோபம், பொறுமையின்மை, அன்பின்மை, சோர்வு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஆண்டவர் நம் பாதத்துக்கு கீழ் கொண்டு வருவார். இதை மேற்கொள்ள ஆண்டவரை உதவி செய்வார். அதற்கு ஒரே ஒரு வழி, நமக்கு உள்ளே வாசம் செய்யும் அந்த பரிசுத்த ஆவியானவரை தீராத தாகத்தோடு பெற்றுக்கொள்வதுதான் அதற்கு ஒரே ஒரு வழி. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற கொடி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறது. என்னது திராட்சை தோட்டம்? திராட்சை தோட்டம் தான் நம்முடைய இருதயம். பார்த்தீங்களா, அது பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கிற இடம் நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயமோ பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கிற இடம், பூவும் பிஞ்சுமான தோட்டம். இங்கே புதருக்குள் ஆங்காங்கே பார்த்தீங்களா, கூடு நரிகளையும் சிறு நரிகளும் பதுங்கி இருக்கிறார்கள். நமக்குள் இருக்கிற கோபம், பொறுமையின்மை, அசுத்த விக்கிர ஆராதனைகள், நம்முடைய விபச்சார ஆவி, இப்படிப்பட்ட அசுத்தங்கள் நமக்குள்ளே மறைந்திருக்கிறார்கள், புதருக்குள்ளே இருக்கிறார்கள். அதுதான் சொல்லப்பட்டது முதலில், அவைகளை பிடியுங்கள். எப்படி அவர்களை தோற்கடிப்பது, எப்படி அந்த கொடி நரிகளையும் சிறு நரிகளையும் நாம் அழிப்பது, அதை நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்கள் தங்கள் மாமிசத்தையும் சகல பாவத்திற்கும் காரணமாக இருக்கிற நம்முடைய மாமிசம், நம்முடைய சுயம், இவைகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் சிற்றின்பத்தை அனுபவிக்கும்படி சோதிக்கப்படுற வேளையில், என் சுய சித்தம் செய்யும்படி சோதிக்கப்படுற வேளையில், ஆண்டவரே என் சித்தம் அல்ல ஆண்டவரே என்று என் சுய சித்தத்துக்கு மறித்து, என் சுய விருப்பத்துக்கு மறித்து ஆண்டவரை சித்தம் செய்வதுதான் சிலுவை. ஆகவே மெய்யான கிறிஸ்தவன் என்பதோ அவனுக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட சுய கிரியைகளை, மாமிச இச்சைகளையோ அவன் சிலுவையில் அறைவான். இதுதான் மையா. அதற்காகத்தான் ஆண்டவர் 2 காரியம் மறக்காதீர்கள். ஒன்றோ சிலுவை, இன்னொன்றோ பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. அந்த ஆவியான வெளியே அல்ல, நம்முடைய வலது பக்கம் அல்ல, உள்ளே இருக்கிறார். மேன்மையான ஒரு வாழ்க்கை. அதாவது நாம் மறக்க வேண்டாம், அந்த 10 கற்பனை என்பதோ அது ஒரு பழைய காலத்தில், அதனால் ஜனங்கள் மாறப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் அதற்கு ஒரு அடிமையாக இருந்தார்கள். அதை பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. பிரமாணத்தினால் ஒரு நாளும் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. சோர்ந்து போய்விட்டார்கள், பாரமாக இருந்து விட்டார்கள், கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு. அதன் பற்றி என்ன நடந்தது? தேவனால் முன்குறித்து அடைக்கப்பட்ட ஜனங்கள் கொத்து கொத்தாக வனாந்தரத்தில் வீழ்ந்து மரித்தார்கள். எதை காண்பிக்கிறது? பிரமாண வாழ்க்கையோ மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா தெரியுமா? ஜனங்களால் கடைபிடிக்க முடியாத, ஜனங்களால் பாவத்தை மேற்கொண்டு தேவனுடைய அங்கீகாரத்தை பெற முடியாத அந்த 10 கட்டளையை என்ன பண்ணார்? 2 கட்டளையாக சுருக்கினார். 2 கட்டளை. அதை நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 36 முதல் வாசித்து பாருங்கள்.
இரண்டே இரண்டு கட்டளை. ஒன்றோ, நீ முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை நேசித்து விடு. இரண்டாவதோ, உன்னையே நீ நேசிப்பது உன் பிறரை. வாட் அ சிம்பிள் திங். பார்த்தீங்களா? 10 கற்பனையை கடைபிடிக்காத ஜனங்கள், விழுந்து மாண்ட ஜனங்களைப் போல் இந்த ஜனங்கள் இருக்கக்கூடாது. நம்ம இது மனதுறக்கமாயிருந்த நிமித்தம் பாவத்தினால் நோவாவின் காலத்தில் வெள்ளப்பிரளயத்தினால் ஜலப்பிரளயத்தினால் ஜனங்களை அழித்தார். சோதோம் கொமோராவில் ஜனங்களை அக்கினியும் கந்தகத்தினால் அழித்தார். என் ஜனங்களை அப்படி ஒரு அழிவு வேண்டாம், இந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். அதற்காக தேவன் பத்திகளா செய்யாத ஒரு மேன்மையான காரியம். அந்த தேவன் தாவீது சொன்னது போல வலது பக்கம் அல்ல, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். என் தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்குள்ளே தந்திருக்கிறார். பாவத்தை மேற்கொள்ள சிலுவையை காண்பித்திருக்கிறார். அதற்கு மேலாக தெரியுமா, பாவத்தை மேற்கொள்வதற்கோ கிருபையை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாடில் பல இடங்களில் பார்க்கிறோம் கிருபை. கிருபை என்பதோ தேவனுடைய ஒரு தயவு. ஆனால் புதிய ஏற்பாடில் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியான அனலாய் அக்கினியாய் இறங்குற பொழுது அப்பொழுது வந்தது தான் கிருபை. அது என்னது? அது பாவத்தை மேற்கொள்வதற்கான ஒரு வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியை பாருங்கள், வெளியில் அல்ல, வல்லமையாய் நமக்குள்ளே வந்தது. அந்த 120 பேருக்குள்ளே வந்தது போல நமக்குள்ளே வந்திருக்கிறது. இப்பொழுதோ பாவத்தை மேற்கொள்வதற்கு மிக மிக எளிது. ஏனெனில் தாகம் இருந்தார் ஆண்டவரே கிருபையின் தருவரா. மறந்து விடாதீர்கள், நாம் சந்திக்கிற எப்படிப்பட்ட பாவத்தின் வல்லமையை விடவும் இயேசு கிறிஸ்து கால்வரியில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையோ மிக மிக அதிகம். அந்த இரத்தத்தினால் எந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். அதே போல எப்படிப்பட்ட பாவத்தின் வல்லமை விடவும் அந்த பாவத்தை மேற்கொள்ள தேவன் நமக்கு தந்த கிருபையோ அதிகம், மிக மிக அதிகம். இதை ரெண்டை வைத்துக் கொண்டு பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியவில்லை என்று ஒரு மனிதன் சொல்வானாலும் அது நம்ப முடியாத ஒரு காரியம். புதிய ஏற்பாடு நம்முடைய அழைப்பு எதற்கு? பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு. பழைய ஏற்பாடில் பாவமோ ஜனங்களை ஆளுகை செய்தது. புதிய ஏற்பாடு நம்முடைய அழைப்போ நாம் பாவத்தை ஆளுகை செய்ய வேண்டும். பாவமோ நம் பாதத்தின் கீழ் இருக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் தந்திருக்கிறதோ கிருபை மீது கிருபை. பரிசுத்த ஆவியின் உள்ளான அபிஷேகம், கால்வரியில் நமக்காக சிந்தின இரத்தம். நினைத்து பாருங்கள், இது எல்லாம் இருந்தும் பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை, சோர்வை மேற்கொள்கிற வாழ்க்கை, நாம் துயரத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை, துக்கத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை நாம் வாழ முடியவில்லையா? மெய்யாகவே சொல்கிறோம், ஒரே ஒரு காரியம், நமக்குள் தாகமில்லை. உள்ளதை ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களது வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். மட்டுமல்ல, பரலோக ராஜ்யம், நீங்கள் பரலோகத்தை போனால் ஒரு நித்திய சமாதானம், ஒரு நித்திய சந்தோஷம், அதே போல நீதி, இவைகளை எல்லாம் பரலோகத்தில் பார்க்க முடியும். ஆனால் ஒரு காரியம் தெரியுமா? தேவனுடைய சித்தமே பரலோகத்துக்கு போன பிறகு இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பதற்கல்ல. ஒரு மனுஷன் தாகம் இருந்தால் நாம் பரலோகத்தில் பார்க்கிற அதே நீதியையும் நான் சுதந்திரிக்க போகிற அதே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த பூமியிலே சுதந்திரித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து வாழ முடியும். அதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாகும். இப்பொழுது பாருங்கள், இந்த வாழ்க்கை பரலோகத்து சென்ற பிறகு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. லூக்கா புத்தகம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கா பாருங்கள். லூக்கா புத்தகம் 17ஆம் அதிகாரம், லூக்கா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20 முதல் ஒரு பரிசேயன், பரிசேயர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் பாருங்கள். 20 முதல் அதுக்கு இயேசுடைய பதிலையும் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம்
பிரத்யட்சமாய் வராது, அதாவது ஒரு அடையாளமாய் வராது. இதோ இங்கே என்றும் அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்கே எங்கே உங்களுக்குள் இருக்கிறது. பார்த்தீங்களா, நாம் சந்திக்க போகும் நித்தியமாக வாட போற பரலோக ராஜ்யமே நீங்கள் தாகமாயிருந்தால் இப்பொழுதே சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள், உங்களுக்குள்ளே வரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நினைத்து பாருங்கள், புதிய ஏற்பாடு வாழ்க்கை என்பதோ பரலோக ராஜ்யத்தை பற்றி சிந்தித்து வாழ்வதல்ல. பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு கனவோடு வாழ்கிற வாழ்க்கை அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பதோ அந்த பரலோக ராஜ்யத்தையே சுதந்திரித்து வாழ்கிற வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை. தாகம் இருந்தால் அந்த வாழ்க்கை நாம் ஒவ்வொரு வாழ முடியும். தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கண்ணீரோடு கதறலோடு சொன்னார், எருசலேம் ஆலயத்திலிருந்து தாகமுள்ள என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் பானம் பண்ணுங்கள், உங்களிடத்திலிருந்து ஜீவனதை புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கும். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ முடியாத நிமித்தம் அநேக குடும்பங்கள் சோர்வு பிரச்சனைகள். இந்த நாட்களால் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் தாகமாயிருக்கிறேன். ஆண்டவரே, நான் காணப்போகிற நான் ஒரு மேன்மையான பரலோக ராஜ்யத்தை எனக்குள் கொண்டு வாரும் ஆண்டவரே. அந்த நித்திய சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே, அந்த நீதியை அவருடைய சாயல் கொண்டு வாரும் என்று நான் தேவனுக்கு கதற வேளையில் நான் சொல்லுகிறேன். மெய்யாகவே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஏற்ற கிருபையையும், அதற்கு மட்டுமல்ல உங்களுக்கு இருக்கிற சகல அசுசிகளை அகற்றும்படி பரத்தில் அவர் அக்கினி அனுப்பி உங்களை ஆழமாய் சுத்திகரித்து உங்களையோ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாம் வாழ்கிற வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வாழ்க்கைக்கு தேவன் நம்மை வழி நடத்துவார். ஆமென்.